வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இந்த சம்மருக்கு சில்லுன்னு கூலாக தர்பூசணி வச்சு 3 டைப்ஸ் ஆஃப் ஜூஸ் வந்து சேர்ப்பேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜூஸ் வந்து மில்க் ஆட் பண்ணி சேர்ப்பேன். இன்னொன்று வந்து நம்ம வந்து ரூஅஃப்ஸா ஆட் பண்ணிக்கலாம். ரூஅஃப்ஸா இல்லைனா வந்து இந்த ரோஸ் சிரப் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து சாதாரணமாக தர்பூசணி ஜூஸ் சேர்ப்பேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தர்பூசணியை வந்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் வந்து ரோஸ் சிரப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுப்போம். இதில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சில்லு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச சில்டு மில்க் தான் அது. இன்னொரு ஜூஸ் செஞ்சுக்கலாம். தர்பூசணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு முடிஞ்சால் சீட்ஸ் எடுத்துருங்க. சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கோங்க. ரோஸ் சிரப்பு 1/4 கப்பு வந்து வாட்டர் சேர்த்துட்டோம். அப்புறம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணல, ஏன்னா சீட்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன். அப்படியே குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்த ஜூஸ் செஞ்சுக்கலாம். கட் பண்ண தர்பூசணியை சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து புதினா இலைகளை சேர்த்துப்போம். அப்புறம் வந்து ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு அருமையாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.